தமிழை மேம்படுத்தி விவசாயிகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நாங்களும் ஒரு சின்ன விவசாய குடும்பத்திலேருந்து வர்றவங்க தான், அதனால எனக்கு பிடிக்கும் அவங்கள. விஜய் ஒப்பிடும் போது இவர் வந்து டீசெண்டாக நடத்தினார் மாநாடு. விஜய் ஒப்பிடும் போது நான் ரஜினி ரசிகர் தான். என்னைக்கு வந்து நான் சீமான் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுனாக்கா ரஜினிகாந்த் சும்மா பாலூட்ட முறை, அப்புறம் தாய்மார்களுக்கு, அப்புறம் வந்து இந்த குப்பை தொட்டி போடுறது ஒரு ப்ராப்பராக இருக்குது. மீட்டிங் நல்லா இருக்குது. நான் பார்த்தேன் மற்ற கட்சி எல்லாம் போனால் எல்லாம் உடச்சிக்கிட்டு எல்லாம் பாலத்தார் கீழத்தாரெல்லாம் பிடிங்கிட்டுலாம் வராங்க. இதே கட்சி இப்போ பாருங்கள், அவன் குழந்தைங்க முதல் கொண்டு ஒரு கவருக்கு வரலாம் கடந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு சேர்லாம் அடிக்க வச்சுட்டு எவ்வளோ நீட்டாக பொறுமையாக பார்த்தேன். ஆனால் டீசெண்டாக நடந்திருக்கு மாநாடு. டீசெண்டாக நடந்து அவரோட கட்சியா நீங்கள்? இல்லை, நான் டிஎம்கே, நான் இளைஞரணி பார்க்கலாம். எந்தெந்த கட்சி அந்த மாதிரி ஆண்களுக்கு நிகராக பெண்களை வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க? இப்போதைக்கு இது அவங்க தான் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே தான் பண்ணிடுறாங்க. யார்? டிஎம்கே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பண்ணிடுறாங்க. எத்தனை வேட்பாளர் பெண்களை போட்டிருக்காங்க? பார்க்கல சார். ஆனால் டிஎம்கே சொல்லியிருந்தான். இவரோட சீமானோட இந்த மாநாடு, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடு மாடுகள் மலைகளுக்கான மாநாடு, இதெல்லாம் வர தேர்தலில் எதிரொலிக்குமா? கண்டிப்பாங்க. அதாவது எங்கள் ஊரில் ஒரு செடியாக இருக்கார். அவர் ரெட்டலை தவிர வந்து எந்த கட்சியும் ஓட்டு போட மாட்டார். மற்றபடி யார் எம்ஜிஆரை பற்றி பேசினா அவருக்கு வந்து சண்டைக்கு போவாப்பிள்ளைங்க. அப்படி இருந்த ஒரு ஆள் வந்து நான் இன்னைக்கு சீமானுக்கு ஓட்டு போடுவேன். எப்பயுமே டிவிகே தான். சரிங்களா ப்ரோ? நீ பேச வாடா. பேசு வா. பேசு. ஏன் டிவிக்கேன்னு சொன்னீங்க? ஐயா, அண்மையில் திருச்சியில் திரு சீமான் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு. அந்த மாநாட்டை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். போக முடியல. அன்றைக்கி தான் பாப்பா கல்யாணம் வந்துட்டு. ஆனால் கவனிச்சிங்க. சரிங்க ஐயா, அந்த மாநாட்டில் அவர் பேசுனதில் உங்களுக்கு பிடிச்சது? அவர் பேசுகிறது எல்லாமே பிடிச்சிருக்குங்க. அவரையே நல்லா பிடிச்சிருக்கு. இல்லை, அது வந்து ஒரு ரசிப்பு தன்மையாக இருக்குல்ல, அவர் என்ன பேசினாலும் பிடிக்குங்க அப்படின்றது. என்ன கருத்து உங்களுக்கு பிடிக்கும்? அவர் எடுத்து வைக்கிற எல்லா கருத்துமே தேவையான கருத்து தாங்க. அதாவது நான் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகருங்க. ஆனால் வந்து நான் ரஜினி ரசிகர் தான். என்னைக்கு வந்து நான் சீமான் பேச்சை கேட்க ஆரம்பிச்சுனாக்கா ரஜினிகாந்த் சும்மா. என்னங்க ரஜினி எவ்வளோ திட்டிருக்காரு, ரஜினி ரசிகராக பச்சை குத்தின்னு இருக்கீங்க. அதாவது எனக்கு வந்து ரஜினியை விட இன்னைக்கு சீமான் தான் பச்சை குத்துருக்கீங்க. அவரே தெரியாமல் குத்திட்டேங்க. என்னண்ணா அப்படி சொல்கிறீங்க? அப்போ அந்த வயசில் வந்து குத்திட்டேன். இன்னைக்கு நான் குத்துன்னு நினச்சினாக்கா சீமானை தான் குத்தேன். ஏன், என்ன காரணம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கொள்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பிடிச்ச கொள்கைகள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு? பிடிச்ச கொள்கை அப்படின்னா, எதுக்குங்க அவர் மாநாடு போடாமல் இருந்தாப்பா? மலைக்கு மாநாடு போடுறாப்பா, கடலுக்கு மாநாடு போடுறாப்புல, ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து போடுறாப்பா. இதை விட ஒரு சிறந்த மனிதன் யாருங்க இருக்காங்க? மற்ற கட்சி மாநாடுகளுக்கும் அவர் மாநாட்டுக்கு என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? மற்ற கட்சி எல்லாம் போனால் எல்லாம் உடச்சிக்கிட்டு எல்லாம் பாலத்தார் கீழத்தாரெல்லாம் பிடிங்கிட்டுலாம் வராங்க. இதே கட்சி இப்போ பாருங்கள், அவன் குழந்தைங்க முதல் கொண்டு ஒரு கவருக்கு வரலாம் கடந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு சேர்லாம் அடிக்க வச்சுட்டு எவ்வளோ நீட்டாக பொறுமையாக இதாக வராங்க. இதெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறீங்க. ஏன் மற்ற கட்சிகள் இது இல்லையா? அதான் நீங்கள் தான் பார்க்குறீங்க. நீங்கள் எந்த இதில் வந்து பெஞ்சை உடைக்காமல் வராங்க? எந்த மாநாட்டில் வந்து பெஞ்சை உடைக்காமல் வராங்க? இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இடம் பத்தலை, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. சரிங்க. இப்போது சீமானவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னா, விஜய் அவர்கள் வருகைக்கு பின் வந்து சீமானவர்கள் அவள் தான் அப்படிலாம் பேசின்னு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாநாட்டில் ஆனால் ஒரு நல்ல கூட்டம் வந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படின்னும் போது இந்த கூட்டம் இதெல்லாம் வர தேர்தலில் எதிரொலிக்குமா? அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குமா? கண்டிப்பாங்க. இப்போ தான் பேப்பரில் 2 நாளாக விஜய் போட்டெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்களா, அந்த அம்மா வர டைவர்ஸ் கேட்குது, அதை வச்சு தான் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்க பர்சனலுங்க. அதை தாண்டி இவரோட அரசியல் கொள்கைவே என்னன்னே சொல்லிங்களேங்க. இல்லை, அவரை விஜய் விட்டுருவோம். இவரோட சீமானோட இந்த மாநாடு, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆடு மாடுகள் மலைகளுக்கான மாநாடு, இதெல்லாம் வர தேர்தலில் எதிரொலிக்குமா? கண்டிப்பாங்க. அதாவது எங்கள் ஊரில் ஒரு செடியாக இருக்கார். அவர் ரெட்டலை தவிர வந்து எந்த கட்சியும் ஓட்டு போட மாட்டார். மற்றபடி யார் எம்ஜிஆரை பற்றி பேசினா அவருக்கு வந்து சண்டைக்கு போவாப்பிள்ளைங்க. அப்படி இருந்த ஒரு ஆள் வந்து நான் இன்னைக்கு சீமானுக்கு ஓட்டு போடுவேன். இப்போ ஒரு ரஜினி ரசிகராக இருக்கீங்க, நீங்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. இப்போ அவர் வந்து ஏடிஎம்கேன்றீங்க, அவரும் கொடுக்க போகிறாரு அப்படின்றீங்க. நீங்களாம் இந்த மாதிரியான மாறுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன? ஒரு முக்கிய காரணம் சொல்லணும்னா? முக்கிய காரணம்னா கரண்ட்டு பில்லேருந்து வீட்டு வரியிலேருந்து என்னங்க, இப்போ டாய்லெட் போனால் 5 ரூபா வாங்குற வரைக்கும் எல்லாமே ஏறி தாங்க இருக்குது. எது விலை குறைஞ்சிருக்கு, எது விலை வாங்க, அரிசியிலேருந்து பருப்பு வரைக்கும். நான் சும்மா ஒரு சாதா டீ கடை தான் வச்சுருக்கேன். படுற பாடு எனக்கு தான் தெரியும்.
அதனால ஒரு மாற்றம் வேணும். கண்டிப்பாக வேணும். இதுக்கு வந்த கூட்டம் இந்த மாதிரி ஒரு நடிப்பு சார்ந்து வந்த கூட்டமா, எப்படிப்பட்ட கூட்டம்? இல்லை, அவர் மேலே ஒரு ஈர்ப்பு, தமிழினத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு மேலே வந்தது தான். ஸோ கேஸ் ஓட்டாக கூட வரலாம். அண்ணன் பிரபாகரனுக்காக அந்த ஓட்டு வரலாம். பிரபாகரனுக்காக வரலாம். என்னோட கருத்து அவ்வளோதான். சரிண்ணே. இப்போ மற்ற கட்சி மாநாடுக்கும் சீமானவர்கள் மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? இல்லை, பெருசாக நான் ஒரு மாநாடை பார்த்ததில்ல. நான் இப்போ நியூஸில் பார்க்கறதோட சரி, ரொம்ப உள்நோக்கி நான் பார்க்குறது கிடையாது. ஆனால் நியூஸ் பார்ப்பேன், ரொம்ப உள்நோக்கி நான் பார்த்தது கிடையாது. சொல்லப்போனால் ஒரு ப்ராப்பராக தான் இருக்குது. நான் சில விஷயங்களை கவனிக்கும் போது பெண்களுக்கான ஒரு பாலூட்டு முறை, அப்புறம் தாய்மார்களுக்கு, அப்புறம் இந்த குப்பை தொட்டி போடுறது, ஒரு ப்ராப்பராக இருக்குது மீட்டிங். சில நல்லா இருக்குது. நான் பார்த்தேன். நோட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் பார்க்கவே இல்லையே. பாலூட்ட முறையெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களே? ஆமாம், எல்லாமே இருக்குது. டாய்லெட் தனியாக வச்சுருக்காரு, தண்ணி குடிக்கிற தண்ணி வச்சுருந்தாரு. கடைசியாக திருச்சி மாநாடு தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. இல்லை, மற்ற கட்சிக்கும் அந்த மாநாட்டுக்கு எதனா வித்தியாசம் இருக்க மாதிரி பார்த்தீங்களா? வித்தியாசம் பார்த்தா எல்லாருக்கும் இப்போ லேடிஸ்க்கும் பாதி இது கொடுத்தாரு, ஜென்ஸுக்கும் பாதி இது கொடுத்தாரு. எது? அவங்க பதிவு பிரித்து கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு வேட்பாளர், அது நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஏன் அதை எல்லாரும் லைக் பண்ணுறீங்க? என்ன காரணம்? இல்லை, அது எப்படின்னா மோஸ்ட்லி லேடிஸ்க்கு நிறைய சீட் கூட எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இவர் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் பாதி கொடுத்துருக்காரு. அது பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாநாட்டை பார்த்தீங்களா? அதிகம் பார்க்கல, சின்ன அந்த ரீல்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். இப்போ மற்ற கட்சி மாநாடுகளுக்கும் அவருடைய மாநாடுகளுக்கும் எதனா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அது பெருசாக ஒன்றும் தெரியல. ஆனால் தமிழை பற்றி அவங்க பெருமையாக எடுத்து கொண்டு வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. சீமான் கட்சியில் பார்க்க போஸ்டில் ரொம்ப நிறைய விஷயம் நல்லதாக தான் பண்ணுறாங்க. கட்சியும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? தமிழை மேம்படுத்தி விவசாயிகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நாங்களும் ஒரு சின்ன விவசாய குடும்பத்திலேருந்து வர்றவங்க தான். அதனால எனக்கு பிடிக்கும் அவங்கள. அவர் பேசுறத கேட்கல, ஆனால் நான் பார்த்தேன். ஆனால் டீசெண்டாக நடந்திருக்கு மாநாடு. டீசெண்டாக நடந்திருக்கு. அவரோட கட்சியா நீங்கள்? இல்லை, நான் டிஎம்கே, நான் இளைஞரணி பார்க்கலாம். ஓகே. இன்னொரு கட்சியில் இருந்துட்டு அவர் கட்சி டீசெண்டாக நடந்துச்சு அப்படின்றீங்க? நான் அது எப்படி சொல்கிறது, ஸ்டேஜ் போட்டதுலேருந்து நான் யூடியூப்பில் பார்ப்பேன். போட்டு மாநாடு முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே ஸ்டேர் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போனாங்க. டீசெண்டாக நடந்தது. அந்த மாநாட்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வித்தியாசமாக பார்த்தீங்க? மற்ற கட்சிகளில் இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, எல்லா வருஷமும் வேட்பாளர் அறிவிக்கும் போது இந்த மாதிரி தான் அறிவிப்பார். எலெக்ஷன் அப்போ பாதி ஆண் பாதி பெண் அந்த மாதிரி தான் இப்போவே பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி தான் பண்ணாங்க. விஜய் ஒப்பிடும் போது இவர் டீசெண்டாக நடத்தினார் மாநாடு. விஜய் ஒப்பிடும் போது ஏன் அவரை ஏன் ஒப்பிடுறீங்க? திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, அவங்க ஃபுல்லாக அணில் குஞ்சுங்க. என்னங்க டீசென்ட் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஏறிக்கிறானுங்க. டீசெண்டாக போனோமா, டீசெண்டாக வரணும். போய் சேரை ஓடிக்கிறது, மரத்தில் ஏறுறது, துண்டு தூக்கி போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? டிவிக்கில் நடக்கிற விஷயங்களுக்கு என்ன காரணம்? இங்கே ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க ஆர்வ கோளாறு. இவங்க சீமானோட அவர் பேசி அந்த மாதிரி வளர்த்துருக்காரு. அவங்க தம்பிகளை வளர்த்துருக்காரு. அம்மா இத்தனை வருஷம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கட்சியில் கொள்கைறணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காரு. இங்கே அப்படி இல்லை, இப்போ தானே வந்தானுங்க, வேலைக்க மாட்டானா. சரி, நான் அந்த மாநாட்டுக்கு ஒரு 10 மதிப்பெண்க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? அந்த மாநாட்டை மொத்தமாக கவனித்து எல்லா விஷயத்துலையும் இது எதுன்னு பார்த்து கொடுக்கணும்னா எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 10 out of 10 கொடுக்கலாம். 10 out of 10? ஆமாம். ஏன்? டீசென்ட்டு, டிசிப்ளின் ஃபஸ்ட்டு, அதுதான் முக்கியம். அப்படி ஒழுக்கமாக வந்தாங்க, எல்லாரும் ஒழுக்கமாக போகிறாங்க. ஆனால் இல்லை, திருச்சியில் திரு சீமான் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தியிருந்தார், பார்த்தீங்களா? பார்த்தேங்க. அவர் பேசுனதில் உங்களுக்கு பிடிச்சதானே? நான் சொல்கிறேன், விஜயோட இல்லை, யாரை வேணாலும் இருங்க, அதெல்லாம் பிடிச்சதுண்ணா. இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இது கொஞ்சம் நல்லா பேசியிருந்தாங்க அந்த மாதிரி. நான் ஃபுல்லாக எதுவும் பார்க்கல, நான் ஜஸ்ட் ட்ரோல் மட்டும் தான் பார்த்தேன். ட்ரோல் தான்? விஜய் ஃபேன் அதனால ட்ரோல் மட்டும் பார்க்குறீங்க? பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டேன். ட்ரோலை தாண்டி அந்த நல்ல விஷயங்களை பார்க்கணும்ல. இப்போ அவங்க மாநாட்டில் அவ்வளோ ஒரு நீட்டாக ஒழுங்காக அந்த இளைஞர்கள் அதெல்லாம் பார்த்தீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? மாநாடு ஃபுல்லாக கிளியராக தான் நடத்தியிருந்தாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இதுக்கும் அதுக்கும் அது நல்லா இருந்தது. இப்போ நடத்தின மாநாடு நல்லா இருந்தது. கம்பேர் பண்ணும்போது விஜய் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. ஒரு விஜய் ஃபேனாக இதை ஒத்துக்கிறீங்களா? அவர் என்ன பண்ணுறாரு? கம்பேரிசன் பார்க்கும்போது அது ஓகே தானே? ஓகே தான். இப்போது அவங்க மாநாடை பார்த்துட்டு நீங்கள் டிவிக்கேல இந்த மாதிரி இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்ன? டிசிப்ளின். வேறு டிசிப்ளின் இருந்தது. அப்புறம் அவர் பேசுனது நான் தான் ஃபுல்லாக பார்க்கலன்றல, பார்த்து தான் மேபி ஐடியா இருந்துடும். பார்க்காதால ஐடியா இல்லை. டிசிப்ளின் மட்டும் பார்த்தீங்க? அது மட்டும் கேள்விப்பட்டால் நானும் வீடியோவில் பார்த்தீங்க. இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல நெக்ஸ்ட் டைம். ஏன்னா மற்றவங்க யாரும் நம்மள ட்ரோல் பண்ணாமல் இருக்குவாங்களே. ஓகே. அதுக்காக. ஆனால் நீங்கள் ட்ரோல் பண்ணணும் பார்த்துமே இந்த மாதிரி டிசிப்ளின் நல்ல விஷயங்களையும் பார்க்குறீங்க. ட்ரோல் பண்ணல, அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஷேர் கூட பண்ணுவேன். இது ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஜய்க்கு ஆப்போசிட்டு
எப்பயுமே ட்ரோல் பண்ணிருப்போம் இந்த மாதிரி பேசினாங்க. லாஸ்ட் டைம் எதுவும் பண்ணல. அவன் மட்டும் தான் பண்ணான், நாங்கள் எதுவும் பண்ணோம். நீங்கள் எதுவும் பண்ணல. இப்போ அவரோட அந்த நல்ல விஷயங்கள்லாம் டிசிப்ளினான விஷயங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல, அதை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா மற்றவங்களுக்கு? அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. ட்ரோலும் பண்ணுவீங்க, ஷேரும் பண்ணுவீங்க. அவரை நீங்கள் ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன? ட்ரோல் பண்ணுறது எதுனா இந்த ஆக்ஷனுக்காக பண்ணுவான். மற்றபடி எனக்கு அக்ரி பண்ணுறாருல சப்போர்ட், அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் ஃபார்மர் தானே. ஃபார்மர் தான். நேட்டிவ் கள்ளக்குறிச்சி. ஓகே ஓகே. அதனால் ரொம்ப பிடிக்கும். இல்லை சீமானு சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் இதனால்? இல்லை அவர் வந்து அவருடைய பேச்சு, அவருடைய இது திறமை. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் அவருக்கு தான் நான் ஓட் போட்டேன். இந்த டைம் வந்து நான் வந்து அவருக்கு தான் ஓட் போடலான்னு இருக்கிறேன். எதனால், என்ன காரணம்? அவருடைய பேச்சு, அவருடைய இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக. தொடர்ச்சியாக அவரும் தனிச்சு நிற்க போகிறேன்றாரு. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அவருக்கே திரும்ப திரும்ப வாக்கு செலுத்த போகிறேன்றீங்க. எதனால்? அது அப்படி நிற்க தான் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் தோத்துட்டே இருக்காரு, அதுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க? அப்போ தானே வந்து ஒரு நியூ ஜென்ரேஷன் வந்து உருவாகணும்ல. இப்போ ஓல்டு ஜென்ரேஷனுக்கே எல்லாரும் போட்டுக்கிறாங்க, ஓல்டு கட்சி. அந்த ரீசனுக்காக தான் நியூ கட்சி ஒன்று வரணும், நியூ ஆள் ஒரு ஆள் வரணும் அப்படின்னு. நியூ ஆள்னும் போது விஜய் இருக்கார்ல, விஜய்க்கு விஆர் சப்போர்ட் நெக்ஸ்ட் டைம் மாறும். இப்போ வந்தோடனே தரவேணான்றீங்க? வந்தோடனே தரவேணான்னு இல்லை, பட் அவங்கவுங்களுடைய விருப்பம் இல்லை. என்னோட இது அதான். அந்த மாநாட்டில் ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் வேட்பாளராக சரிபாதி நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம இந்திய அளவில் எந்த கட்சியும் பண்ணதில்லை. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இது இல்லை, சாதாரண விஷயம் தான். எந்தெந்த கட்சி அந்த மாதிரி ஆண்களுக்கு நிகராக பெண்களை வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க? இப்போதைக்கு இது அவங்க இது பண்ணியிருக்காங்க, டிஎம்கே தான் பண்ணிடுறாங்க. யார்? டிஎம்கே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பண்ணிடுறாங்க. எத்தனை வேட்பாளர் பெண்களை போட்டிருக்காங்க? அது பார்க்கல சார் நான். ஆனால் டிஎம்கே சொல்லியிருந்தோம். டிஎம்கே தான் போன வருஷம் பண்ணாங்க. இன்னும் என்ன பண்ணாங்க? இது சொல்கிறேன், வேட்பாளர் போட்டதெல்லாம் அவங்க தானேன்றேன் நான். என்ன வேட்பாளர்? நான் என்ன கேள்வி கேட்டேன்னு புரிஞ்சுச்சா? இல்லை சார், எம்எல்ஏ எம்பின்னு கேட்கல. எப்பயுமே டிவிக்கே தான். சரிங்களா ப்ரோ 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 நீ பேசு நீ பேசு வாடா ஒன்று வா ப்ரோ வா ப்ரோ பேசு நீ வா பேசு. ஏன் டிவிக்கேன்னு சொன்னீங்க? நான் நல்லது பண்ணுறாங்க தெரியல, நல்லது பண்ணுறாங்க. 3 வருஷம் இன்னும் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கட்சி வந்தால் தான் மக்களுக்கு தெரியுது. இல்லை, டிவிக்கே என்னென்ன நல்லது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் பணத்தை விட்டு அரசியலுக்கு வராருனா, பணத்தை அவ்வளோ பணம் சம்பாதிச்சு என்னத்துக்கு வராரு அரசியலுக்கு? என்னென்ன அவர் பணத்தை வச்சு மக்களுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு? மக்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்கறதில்ல. ஏங்க இருங்க அவ்வளோ பணத்தை விட்டு வராருல, சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்னென்ன செலவு பண்ணியிருக்காரு? சம்பாதிச்ச பந்து இல்லை, கொரோனா டைமில் கொடுத்துக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு. எவ்வளோ கொடுத்தாரு? நிதி ஒதுக்கிட்டு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துதான் செஞ்சாரு. காத்துலாம் ஸ்கூல் பசங்க வேற என்னென்ன பண்ணியிருக்காரு? ஸ்கூல் பசங்களாம் எல்லாத்தையும் பண்ண தானே சரியாரு. ஸ்கூல் பசங்களுக்கு இப்போதான் ஒரு 2 வருஷமா கொடுக்குறாங்க. 2 வருஷம் கொடுக்குறாரு. யாரு கொடுக்குறா இந்த காலத்தில்? இல்லைங்க, பணத்தை எடுத்து கொடுக்குறது யாரு? அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 வருஷமா கொடுக்குறாங்க. பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க தெரியல. அவன் சொந்த பணத்தை எடுத்து யாரு கொடுக்குறாங்க? சொந்த பணத்தை தான் விஜய் அவர்கள் 2 வருஷமா தராரு. காரணத்தோட தராருல. என்ன காரணத்தோட தராரு? இப்ப அரசியலுக்கு வர்றதுனால தராரு. இதுக்கு முன்னாடி என்னென்ன தந்திருக்காரு? இவர் நம்மளை நான் போறேன் தெரியல, எப்பயுமே டிவிக்கு தான். அதுதான் ஏன்னு சொல்லிட்டு போங்க.